அரசியல் தடநேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இந்த 45 நாளா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம், யாரை வேட்பாளர் நிப்பாட்டணும், எப்படி செய்யணும், எவ்வளோ தொகுதி என்ன பிரித்து கொடுக்கணும், எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு, ஓட்டுப்பதிவு முடிஞ்சு நிம்மதியாயிட்டாங்க. அடுத்த ஆட்சியில் பதவியேற்க முடியாத வேலைன்னு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கனவு காண்டுருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரும் வெளிநாடுகள், சொந்த ஊர், இப்படி ஒவ்வொரு இடத்துல போய் நிம்மதியாக இருக்கணும்ப்பா. இந்த 45 நாள் வெயில் அலைஞ்சு உடம்பா செம்ப டயர்டாக இருக்குது. போய் நிம்மதியாக குடும்பத்தோடு ஒரு ஒரு 3 நாள் 5 நாள் நிம்மதியாக எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும். எல்லா தலைவரும் பிளான் பண்ணி அங்கங்கே கிளம்பிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழக்கம் போல் 2021 ஃபார்முலா, 2029 ஃபார்முலா தொடர்ந்து இந்த முறை கொடைக்கானல் வராது. என்னடா இவர் எப்பவுமே தேர்தல் முடிஞ்சால் மட்டும் கொடைக்கானலுக்கு வர்றதா என்னடா கணக்குன்னு அங்கே உள்ள சில நிர்வாகிகள்லாம் போய் கேட்குறப்ப சொல்கிறாங்க, என்னங்க கொடைக்கானல் போயிட்டு வந்து எங்கள் தலைவர் வெட்டுங்க. 2021 போயிட்டு வந்தார், தமிழ்நாட்டை பிடிச்சோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற்றோம் தெரியுமில்ல. திரும்ப திராவிட ஆட்சி 2.0 எங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் கொடைக்கானல் சென்டிமெண்ட்டுக்காண்டி கொடைக்கானல் முதலமைச்சர் பயணம் போகிறாரு. இந்த முறை கண்டிப்பாக எங்கள் ஆட்சி தாங்க, அதனாலும் போகிறாரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தால் பூம்பாறை முருகன் எங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பார். வெற்றிக்கு முருகன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இந்த முறை வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு திமுகக்காரர் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, கொடைக்கானல் போயிட்டுனா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போதைக்கு உங்கள் தேவையான பிரச்சாரம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு மக்களை போய் சந்திச்சு தேவையானவங்களுக்குள்ள ஸ்வீட் பாக்ஸ், வைட்டமின் பாலாக கொடுத்து கஷ்டப்பட்டுக்கணும். பெருசாக கொடைக்கானல் ஒரு மாதம் முன்னாடியே போயிட்டு வந்துருக்கலாமே, ஈஸியாக வெற்றி கிடச்சிக்கும்னு இன்னொரு தரப்புலையும் சொல்கிறாங்க. எப்படி கூட்டி கழிச்சாலும் கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இந்த கேள்விக்கு விடையே தெரியாத மாதிரி இந்த ரொம்பமான கொடைக்கானல் பயணம். சரி, நல்லபடியாக போயிட்டு வரட்டும், ரிலாக்ஸாக இருக்கட்டும். ஆனால் இதை பற்றி கொடைக்கானல் அங்கே உள்ள சுற்றுலா பயணிகள், அங்கே உள்ள இதை நம்பி வாழ ஹோட்டல் உரிமையாளர்கள், கைடுகள், இவங்கெல்லாம் என்னங்க உங்களுக்கே முதலமைச்சர் வர்றது, இந்த முறை கொடைக்கானல் பயணமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுக்கு, என்னங்க தலைவர், என்னைக்கு கொரோனா வந்துச்சு அன்றையிலேருந்து கொடைக்கானலில் ஒரு பிஸ்னஸும் இல்லை. கார்டேஜ் வருஷம் லீஸுக்கு எடுத்து நஷ்டப்பட்டது பிரச்சனை. இன்னும் விஷயம் ஹோட்டல் தொழில் எதுவும் மூலம் எங்கள் கைடுகளுக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இந்த கொரோனா காலிலேருந்து தொடர்ச்சியாக பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட இ பாஸ் போட்டனால கொடைக்கானலுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே வரமாட்டாங்க. வந்தாலும் வர்றதில்ல, பெரிய அளவு கூட்டம் சேரல, ரூம் புக்கிங் ஆகிறது, பல பிரச்சனையாக இருக்குது. காலையில் வந்தால் சாயந்தரம் போயிடறாங்க, யார் ரூம் எடுத்து பெரிய அளவு தங்குறதில்ல, பெரிய அளவு கூட்டம் வந்து நாங்களே புலம்பி இருக்கோம். இந்த வருஷமாவது கூட்டம் அல்ல போது, போட்ட காசு எடுத்துலாம் சொல்லி பிளான் பண்ணி உட்காந்துருக்கோம். முதலமைச்சர் 2-3 நாள் வந்து தங்குற மாதிரி பிளான் சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்தால் எப்போ இருக்கும், கொடைக்கானல் திரும்பல ஃபுல் போலீஸ் கண்ட்ரோல் இருக்கும். இருக்க ரூமில் பூரா பெரிய பெரிய அதிகாரி ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. அதே மாதிரி அரசு அதிகாரி போய் தங்கிடுவாங்க, காவல்துறை தங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பொதுமக்கள் எப்படி கொடைக்கானலுக்கு படையெடுத்து வர போகிறாங்க? ஏற்கனவே எங்கள் தொழில் நாசமாக போச்சு, நான் வந்து வச்சுட்டு புலம்பிக்கிருக்கோம். இந்த வேலையில் முதலமைச்சர் அங்கே வந்திருக்காரு. கொடைக்கானலுக்கு இந்த வாரம் பூரா எந்த மக்களும் யாரும் வரமாட்டாங்க. என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் கொடைக்கானல் மக்கள் ஒரு பக்கம் புலம்புறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சரி பண்ணலாம். ஏன்னா முதலமைச்சர் வர்றது போகிறது அவர் தனிப்பட்ட பிரியம், நாங்கள் அதில் சொல்ல முடியாது, தலையிட முடியாது. இருந்தாலும் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எந்த இடையூறு வரக்கூடிய வகையிலும் அங்கே வரக்கூடிய ஹோட்டல் உரிமையாளருக்கு, ஹோட்டல்களுக்கு போலீஸ் தரப்பு வந்து பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கப்படுது. இதெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முதலமைச்சர் சென்னையிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் வரங்குள்ளையுமே புரோட்டோக்கால் சொல்லி எல்லா ரோட்டில் இருக்க கடைகள், சிறு வியாபாரிகள், பைக்குனா கூட விரட்டி விட்றாங்க. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். நம்ம முதலமைச்சர் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் விஷயமாக அவர் ஓரமாக போட்டு நாங்கள் விஷயம் இங்கே ஒரு பக்கம் வேலையை பார்ப்போம்னு அங்கே உள்ள ரோட்டு கடையில் வைக்கக்கூடிய வியாபாரிகள் புலம்புறாங்க. நாங்கள் தாங்க முதலமைச்சர் திரும்ப ஆட்சிக்கு வரும், நாங்கள் தாங்க அவர் ஓட்டெல்லாம் போட்டு ஜெயிக்க வைக்கலாம் பிளான் பண்ணி ஓட்டெலாம் போட்டிருக்கோம். ஆனால் ரோட்டில் கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை எங்களுக்கு ரொம்ப கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. நாங்கள் கடையெல்லாம் காலி வந்துட்டு போகிறோம். கேட்டால் புரோட்டோக்கால் வேறு வழி இல்லைங்க அப்படின்றாங்க. அவருக்கு நம்ம முதலமைச்சருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தேர்ந்தெடுத்தவர், நம்ம முதலமைச்சர் என்னவா, என்ன எங்கள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவர் தான் போகலாம்ல. இதுக்காண்டி ரோட்டை பூரா காலி பண்ணி கடையில் பூரா பிரச்சனை பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 நாள் வந்துட்டு போகக்குள்ளே எங்களுக்கு பாதி உசுறு பாதி போய் வருதுங்க அப்படின்னு கடை உரிமையாளர், தெருவோர கடை வியாபாரிகள் புலம்பி தவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரோட்டு கடை வியாபாரிகளும் அவங்களும் ரொம்ப ரொம்ப மன வருத்தம் இருக்காங்களாம். இந்த வருஷமாக ஏதாச்சும் கிடைக்கும் பார்த்தா எங்களுக்கு இங்கேயும் இல்லை அப்படின்னு அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் எந்த அரசு அதிகாரினாலும் எந்த அரசியல்வாதினாலும் எல்லா இடத்துக்கும் போக, எல்லா இடத்துக்கும் வருவது உரிமை உண்டு. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு காலச்சக்கரம் மாதிரி, மக்களுக்கு எல்லாம் சேவை செய்வதற்காக தான். மக்கள் தான் எஜமானர்கள், இவங்களாம் பணியாளர்கள் தான். ஆனால் இந்த கால சூழ்நிலை அப்படி இன்னைக்கு தலலக்கா மாதிரி அரசியல்வாதிகள் என்னமோ அவங்க தான் கடவுள் மாதிரியும், அவங்களுக்கு கீழே இருக்க சில அரசு ஊழியர்கள்
அந்த காலச்சக்கரங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களே படைத்தளபதி மாதிரி மக்கள்லாம் கீழே உள்ள மக்களை பூரா எப்படி அடிமையாக டீல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அரசாங்க அமைதி எதுக்குங்க? மக்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு, மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, மக்களோட எல்லா கஷ்டங்களும் போக்குறதுக்கு அரசாங்கம் தேவை. அவர் சிஎம் குடும்பத்தில் வராங்க, பிஎம் குடும்பத்தில் வராங்க, கவர்னர் வராங்க, மினிஸ்டர் வராங்க, அப்படி அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஐஏஎஸ் அதிகாரி வராங்க, ஐபிஎஸ் அதிகாரி வரான்னு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எங்களை உள்ள மக்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் எல்லா பிரச்சனையும் பண்ணால் என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குது. எவ்வளோ சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளுக்கு மேலாக போகுது, இன்னும் எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை. இங்கே என்ன பெரிய அச்சுறுத்தல் வந்துட போகுது, இங்கே அப்படி யார் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படி உண்மையில் அடித்தட்ட மக்கள், சாமானிய மக்கள் புலம்பி தவிக்கிறாங்க. பார்ப்போம். இதெல்லாம் பார்க்குறப்ப அரசியல் மேலே வெறுப்பு தான் திணிக்கக்கூடிய வகையில் இருக்குது. முதலமைச்சர் அவர் குடும்பத்தில் போகிறாரு, வர்றாரு, சுற்றுலா வர்றாரு, போகிறாரு. இதுக்கு ஏங்க நாங்கள் போகிறோம், எங்கள் தொழில், எங்கள் வேலையை விட்டு, எங்கள் ஒரு நாள் கூலி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியுமா, தெரியாமல் நடக்கல, இல்லை அவர் தெரிஞ்சு தெரியாத போல இருக்காரா, என்ன நடக்குது? உண்மையிலே எங்களுக்கு நினைக்கிறப்ப மனவேதனையாக இருக்குன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரிந்தா இல்லை தெரியாமல் நடக்குதா என்பது மக்கள் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சப்போஸ் அவருக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறோம். எப்பயும் முதலமைச்சர் எங்கே போனாலும் சில புரோட்டோக்கால்னு சொல்லி அங்கே உள்ள கடையவரிகள், மக்கள், சாதாரண மக்களை தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தால் உண்மையில் அரசியல் பகுத்தாய்வு நல்லாயிருக்கும். இதுபோல் ஒரு அதிகாரிகள், ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வருவதற்காண்டி மக்களை ரோட்டில் வெயிட் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி கடைகளை காலி பண்ணுறது, தொடர்ந்து அங்குள்ள அவங்க போகிற ரோட்டில் எல்லாத்தையும் புரோட்டோக்கால்னு சொல்லி எல்லா மக்கள் தொடர்ந்து துன்புறுத்துவது, இது போன்ற விஷயங்களை வரக்கூடிய அரசியலை கண்டிப்பாக சரி செய்தால் நல்லாயிருக்கும். நான் இதனால் மக்கள் தான் பெருளவில் பாதிக்கப்படுறாங்க. அந்த அரசியல்வாதி மேலே உள்ள கோபங்கள் குறைய மாட்டுது. அவங்க மேலே கண்ட ஒரு வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக வருது. இது அந்த சம்மந்தப்பட்ட அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சு நடக்காது, தெரியாமல் நடக்காது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனை நடக்காமல் அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் மக்களுக்கு எந்த வகையில் துன்புறுத்தாமல் பார்த்துக்கணும் என்று இந்த வீடியோ வாயிலாக மக்கள் சார்பாக நாங்கள் இதை சொல்கிறோம். கண்டிப்பாக நீ வரக்கூடிய காலம் இது தவிர்ப்பாள் என்பது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.